ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது யூஷுவல் சிக்கன் குழம்பு மாதிரி இல்லாம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நல்ல செட்டிநாட் ஸ்டைல்ல சூப்பரான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் இது. இந்த சிக்கன் குழம்பு பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன பல்லா இருந்துச்சுன்னா ஒரு 8 பல் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் ஒரு 4 துண்டு அளவுக்கு வரும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியும் ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கிறப்போ தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. வெங்காய தக்காளியில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். பச்சை ஸ்மெல் போனால் தான் இந்த குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளியில் இந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கலரும் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மாறி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருள் சேர்க்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவையும் எண்ணெயில் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவில் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. எப்போவுமே சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் சேர்த்துருக்கேன். ஒரு உருளைக்கிழங்க தோலோடையே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஆனால் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். குழம்புல உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். குக்கர் திறக்கிறப்பவே நமக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி, தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சுட சுட இட்லிக்கு மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.